நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கண்மணி வந்து கல்யாணத்தில வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வள்ளி வந்து வெளுத்து எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிருந்தாக்கும், கார்த்திக்கும் சந்தனம், குங்குமம் எல்லாத்தையுமே வச்சு விட்டுட்டு கல்யாணம் ஒன்றும் நடக்காது. சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷப்பட முடியுமோ அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குமே கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல போய் கோவமா நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே அந்த இடத்துல வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. வச்சு முடிச்சுட்டு நம்ம கண்மணி தானே அந்த விளக்கெல்லாம் ஏற்றி விட்டாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம கையாலேயே இந்த விளக்கை ஏற்ற வச்சுருப்பாங்க. நானே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஏன் கையாலே விளக்கு ஏற்ற வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வந்து அந்த டேபிள் ஃபேன் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து யாருக்கும் தெரியாமல் திருப்பிடுறாங்க. திருப்பினோடனே பார்த்துக்கிட்டோம்னா அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கு எல்லாமே அணைஞ்சு போயிடுது. அதே எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாருமே வந்து விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல விட்டையும் ஆல்ரெடி வந்து ஒரு ஜோசியர் வந்து வீட்டில் வந்து சொல்லியிருந்தார்ல, பையனோட உயிருக்கு வந்து ஆபத்து இந்த கல்யாணம் நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரெடி பண்ண ஜோசியர் வந்து சொல்லியிருந்தார்ல, அது வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடுது. ஐயோ என்னண்ணே விளக்கு அணைஞ்சு போச்சு, இப்போ என்னண்ணே பண்ணுறது, அபசகரமாக நடந்துக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லட்சுமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இருமா அது தான் லேசாக அமர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே அன்னைக்கு பூ வைக்கும்போது என்னடானா மாப்பிள்ளைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி என்னடானா விளக்கு அணையுது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கண்மணி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டினா நமக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இது வந்து ஏதோ காற்றடிச்சதுனால கூட இது அமர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து மனசே கேட்கல. இவங்களுக்கும் கொஞ்சம் மனசு கேட்கல. ராமச்சந்திரன் வள்ளிக்கெல்லாம் வந்து என்னடா விளக்கு இப்படி அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் மனசு கேட்கல. இருந்தால் லட்சுமி வந்து இப்படி புலம்புறாங்களே, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா பிறகு வந்து யார் தான் தைரியம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஜோசிக்காரன் வந்து அவன் சும்மா டுபாக்கூர் பொய் சொல்லியிருக்கான், அவனை வந்து நம்பாதீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா பயப்படாதம்மா, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த விளக்க வந்து அணைச்சது யார்? கண்மணி தானே. அதை வந்து நம்ம விஜய் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்துடுறாங்க. மெதுவாக ஃபேனை திருப்பும்போது அதை வந்து பார்த்துடுறாங்க. அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. பேசாமல் இதை போய் நம்ம வந்து வள்ளி அத்தைகிட்ட சொன்னால் எப்படி? உடனே வந்து பெரிய சண்டை நடக்கும்ல, சண்டையை மூட்டி விடுறதுலாம் நம்ம எக்ஸ்பர்ட்டு, உடனே போய் சொல்லிடுவோம் தெரியாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளியை ரொம்ப ஆல்ரெடி ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி விளக்கு வேறு அணைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க. அத்தை அந்த விளக்கு தானாக அணையலை, கண்மணி இருக்காங்கள்ல அவங்க தான் காற்று வரலன்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை திருப்புனாங்க. அந்த நேரம் பார்த்து விளக்கு வந்து அணைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கண்மணி திருப்புனாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் அதுக்குள்ளே ஒரு காத்தாடி இருந்துச்சுல திருப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே வந்து வள்ளிக்கு வந்து புரிஞ்சு போயிடுது, ஓ கண்மணி தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல வந்து வீரா அதுக்கடுத்து கண்மணி அவனுக்குள்ளே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து போகிறாங்க. ஏய் கண்மணி எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து கேட்குறாங்க, வள்ளியம்மா இருங்கம்மா எதுக்குமா வந்து இப்போ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை, கண்மணி என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இப்போ அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அக்காவா, இவன் என்னம்மா பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த விளக்க அணைச்சதே இவ தான். காத்தாடியை அந்த பக்கமாக திருப்பி விளக்கு எல்லாத்தையும் அணைச்சி வச்சிருக்கா, கல்யாணம் நிப்பாட்டுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து எல்லாத்துக்கும் தான் தெரிஞ்சு போச்சுல அப்படிங்கிற மாதிரி கெத்தாவே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வள்ளியம்மா உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் தான் சொன்னா, விஜய் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் போலையே, இதனால் வந்து சண்டையெல்லாம்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே நடிக்கிறாங்க. ஏய் நீ அமைதியாரு, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க, நீ சொல்லலைன்னா இது உண்மையாகவே வந்து அபசகுனம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, வீரா இங்கே பாருமா, உங்கள் அக்கா வந்து திருப்பி வீட்டுக்குள்ளே கூட்டு வரதே எனக்கு பிடிக்கலை, எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான். மாற மட்டும் இப்படி செய்யலைன்னா இவளை இந்நேரம் வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருக்கலாம். இப்போ திருப்பி வீட்டுக்கிட்ட வந்து நல்லா திருந்தி வாழ்வான்னு பார்த்தா பழையபடியாக வேலையை ஆரம்பிச்சிட்டா, இவெல்லாம் திருந்தவே மாட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இருங்கம்மா பேசுவோம் அவகிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வீரா, அவள் வந்து உங்கள் அக்கா, அதனால் வந்து நீ பொறுமையாக பேசலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இவளை என்னன்னாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
வள்ளி வந்து அந்த இடத்துல ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்து நம்ம கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற, திருந்த மாட்டியாடி நீ, அவள் யார் பிருந்தா, நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டாமா அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும், ஆனால் அந்த வீட்டில் வந்து வாழக்கூடாது, இந்த கல்யாணம் எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து ஒரு மிரட்டு போடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.